பழவேற்காடு பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். டைட்டில் பார்த்து தம்ப்நெயிலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே வந்ததுக்கு நன்றி. இந்த சேனலை நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் அரவிந்த், இந்த மேடம் தான் ரேகா. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்க போகுது. இன்னும் கரெக்டாக வந்து 33 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் வந்து மீஞ்சூர் பைபாஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு பிடிச்சி மீஞ்சூர் வழியாக நம்ம வந்து பழவேற்காடு போகலாம் டிசைட் பண்ணிவிட்டு நான் மீஞ்சூர் பைபாஸை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். மீஞ்சூர் பைபாஸ் இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது, ரோடு தரமாக போயிட்டுருக்கு. 4 o'clock வந்து கிளம்பி இப்போ கிட்டத்தட்ட வந்து 4:15 நாங்கள் பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பழவேற்காடு பீச் அப்படின்னாலே நார்மலாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபேமிலிக்கெலாம் சேஃப்டி கிடையாது, லேடிஸு கேர்ள்ஸ் அவங்களாம் போகணும் அப்படின்னா சேஃப்டி கிடையாது சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராகிடுச்சு ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறோம். உங்களுக்கு அந்த ஏரியாவோட சேஃப்டி எப்படி, அதே மாதிரி இந்த டோட்டல் ட்ரிப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க சொருன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பழவேற்காடு ட்ரிப்பை நீங்கள் 1 day ட்ரிப்பாக போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உங்கள் ஃபேமிலியோடையோ ஜாலியாக போயிட்டு வரலாம். சென்னைக்குள்ளே தாங்க இருக்குது, நாங்களும் சென்னையில் தான் இருக்கோம். அதனால மீஞ்சூர் பைபாஸை பிடிச்சி போயிட்டோம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே பிளான் பண்ணுங்கள். பழவேற்காடு தான் புலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புலிகேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. பழவேற்காடுல பார்க்குறதுக்கு பீச் மட்டும்தாங்க இருக்கும். போட்டிங் வேணும்னா போய்க்கலாம், இல்லைன்னா வெறும் பீச் மட்டும் பார்த்துட்டு வரலாம். பட் பழவேற்காடுல ஸ்பெஷலே வந்து அங்கே இருக்க ஐலாண்ட் பீச் தான். ஸோ கண்டிப்பாக போட்டிங் போய் தான் ஆகணும். பீச் பிடிச்சவங்க கண்டிப்பாக போகலாங்க. நார்த் சென்னையிலேருந்து பழவேற்காடுக்கு 60 கிலோமீட்டர் காமிக்கும். நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் நீங்கள் முதல்ல மீஞ்சூருக்கு வரணும். அங்கேருந்து தான் நீங்கள் பழவேற்காடுக்கு போக முடியும். பழவேற்காடு ஆமாம், அது ஆக்சுவலாக இப்போ பறவைகள் சரணாலயம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது சீசன் கூட கிடையாது, பிப்ரவரி இது வரைக்கும் தான் சீசனு. எல்லா டைம்லலாம் இருக்காது கைஸ் பேர்ட்ஸ். அதுவுமே 1-2 இருக்கா மாதிரி சில பேர் காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு சில சீசன் இருக்குது. நம்ம போகிற சீசனில் வெயில் மட்டும் தான் இருக்கும். வெயிலும் பீச்சும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நம்ம வேணால் அங்கே போயிட்டு வெயிலோடு விளையாடி அப்படின்னா பாடலாம். இப்போ வெயில் டைம்ன்றனால பழவேற்காடில் சரியான வெயில் இருக்கும். அதுவும் அங்கே ஒரு மரம் கூட இருக்காது, நீங்கள் எங்கேயும் போய் உட்கார கூட முடியாது நிழலில் கூட. அதனால நீங்கள் வந்து வெயில் இல்லாத டைமில் தான் போக முடியும். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பழவேற்காடுக்கு ஒரு 4-4:30க்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி போனீங்கன்னா வெயில் இல்லாமல் தப்பிக்கலாம். நாங்கள் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் போனோம். நீங்களும் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. ஆனால் சைட் பை சைட் அங்கே இருக்கவங்ககிட்டையும் கேட்டே போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் புலிகேட் பீச்சுக்கு ரீச் ஆகிடலாம். புலிகேட் பீச்னாலே போட்டிங் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். இது இப்போ இல்லை, 10 years பேக்கே வந்து போட்டிங் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இப்போ வரைக்கும் ஃபேமஸ்லாம் ஆகலை கைஸ், ரொம்ப பேர்லாம் வரல. பட் முன்னை விட இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இருக்க இடம் இருக்கு பாருங்க, அங்கே மட்டும்தான் கைஸ் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருந்தது, ஒரே குப்பையுமா இருந்தது. பட் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாக தான் இருந்துச்சு, எந்த குப்பையும் எதுவும் இல்லை. அங்கே நிறைய போட் இருக்குது கைஸ், யார் வேணால் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு ரேட் சொல்லுவாங்க, நீங்கள் நெகோஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. நாங்கள் கேட்கும்போது நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் நாங்கள் சாப்பாடெலாம் கொண்டாந்து கொடுப்போம், அதுக்கேற்ற ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம், வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நம்ம வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டாலும் அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க. இல்லை போட்டிங் வேணான்றாங்க, சும்மா உட்காந்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா கார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு பழவேற்காடு ரிவர் வந்து பார்த்துக்காம போகிறீங்களே. ஒரு ஐலாண்டு பீச்சில் எல்லாம் பார்த்துட்டு போனால் தான் நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவீங்க, இந்த இடம் நல்லா இருக்குது கொள்ளுதுன்ட்டு சொல்லுவோம். நீங்கள் 1500 கேட்குறீங்க, ஒரு 200 கம்மி பண்ணி கொடுங்க, 1300 கொடுங்க. இதை விட இன்னும் என்னக்கா, நீங்கள் வந்து பாருங்கக்கா, நாளைக்கு நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி தான் இருக்கும் லொக்கேஷன், வந்து பாருங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறேன். 200 கம்மி 1300 கொடுங்கக்கா. எனக்கு எனக்கு ஒரு 300 நிற்குங்க. 1300 கேட்குறாரு. நீங்கள் வந்து பாருங்க, அந்த தூரத்துக்கு பரவாயில்ல கொடுக்கலாம், தம்பிக்கு கொடுக்கலான்ட்டு கண்டிப்பாக நினைப்பீங்க. வந்து பாருங்க, ஏங்க நிற்கிறீங்க. கேஸ் ஒரு வழியாக போட்டிங் போகலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து 1300 கேட்குறாரு கேஸ். ஆன்லைனில் வந்து நாங்கள் ரேட்லாம் பார்த்தோம், இப்போ சீப்பாக தான் தெரிஞ்சுது. இவங்க என்ன ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. நாங்கள் ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா, கொஞ்சம் உள்ள எங்காவது. இந்த புலிகேட் பீச்சில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அது வந்து 3 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமா. இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அது உள்ள ஸ்டெப்ஸ் இருக்குமா, 250 ஸ்டெப்ஸ் ஏறிட்டு நீங்கள் மேலே போய் அந்த வியூவை பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாமா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 o'clockலாம் ரீச் ஆகிட்டீங்கன்னா முதல்ல லைட் ஹவுஸ் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பீச்சுக்கு போங்க.
அங்கே பீச் கிட்ட ரீச் ஆக ஆக செம்ம காற்று கைஸ். நாங்கள் பேசுனதெல்லாம் மைக்கில் ரெக்கார்ட் ஆகவே இல்லை, வெறும் காற்று சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்துச்சு. எங்களால் எதுவுமே பேச முடியல, அந்த அளவுக்கு சவுண்டு. அதுவும் இல்லாமல் இது மோட்டார் போட்டுன்றதால ரொம்ப சவுண்டு வந்தது. அதோட சவுண்டு உங்களுக்கு நான் விஷுவல் கொஞ்சம் காட்டுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு அந்த சவுண்ட். நமக்குள்ள பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட பேச முடியல, அந்த அளவுக்கு சத்தம் பயங்கரமாக இருந்தது. இப்போ நம்ம புலிகேட் லேக்கை பற்றி பார்க்கலாம். புலிகேட் லேக் தான் இந்தியாவில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் லகூன். இந்த லேக்கு நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல தான் இருக்கு. இங்க இருந்து ஸ்ரீஹரிகோட்டா 25 கிலோமீட்டர்ஸ் தான். போட்டிங்ல ஏறினோடனே அந்த அண்ணா என்ன சொன்னார்னா, 2 ஐலாண்ட் இருக்கு, முன்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்கு, அது ஒரு 1/2 hourல ரீச் ஆயிடலாம். அதுக்குள்ள போனீங்கன்னா இருக்கம் ஐலாண்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு போறதுக்கு 6 hours மேலேயே ஆகும். நீங்க வேணும்னா நீங்க இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து நைட் கேம்பிங்லாம் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இங்க ஸ்டே பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணணும், ஜாலியா ஃபன் பண்ணலாம்னா, அதுவும் நைட் ஸ்டே பண்ற மாதிரினா நம்ம பொறுமையா அந்த 6 hours டிராவல் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு நம்ம ரீச் ஆகலாம். நாங்கள் ஸ்டே பண்ணுற ஐடியாலாம் போகல, ஏன்னா நாங்கள் 2 பேர் ஒரு ஃபேமிலியோடவோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவோம். அதனால நாங்கள் 2 பேர் தானே போகிறோம், பீச்சை மட்டும் பார்த்துட்டு ஐலாண்ட் பீச்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் அந்த கேம்பிங் நாங்கள் பண்ணலை. பட் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணும், நைட் கேம்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐலாண்டுக்கு போங்க. அங்கே வந்து அவங்களே ஃபுட்லாம் கொடுக்குறாங்க, அதுக்காக பேமெண்ட்டும் வாங்குறாங்க, டென்ட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் பார்த்த யூடியூப் வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பீச் வந்து ரொம்ப கூட்டமாகவே இருக்குது, எல்லா டைம்லேயுமே வந்து கூட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது எந்த கூட்டமும் இல்லாமல் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் சண்டேல தான் போயிருக்கோம், ஆனாலும் காலியாக தான் இருந்தது. இந்த போட்டிங்கில் ட்ராவல் பண்ண நாங்கள் அந்த 1/2 hour ரொம்பவே ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். ஆனால் என்ன நமக்குள்ளே பேசிக்க முடியாத காரணம் அந்த மோட்டார் போட் சவுண்டு தான். பட் அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ஈவினிங் வந்து சன் செட் ஆகிற டைமில் போனனால எங்களுக்கு அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த வெயிலே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள், இல்லைனா ஈவினிங் பிளான் பண்ணுங்கள். இந்த புலிகேட் பீச்சை வந்து பறவைகள் சரணாலயம் அப்படின்னு ஒரு போர்டே வச்சிருக்காங்க வர வழியில். அந்த அளவுக்கு பேர்ட்ஸ் இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அந்த குளிர் சீசனில் தான் பேர்ட்ஸ் நிறைய வரும். இது வந்து வெயில் காலம்ன்றனால பேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் அப்படியும் எங்கள் கண்ணில் ஒரு 4-5 பேர்ட்ஸ் பட்டுச்சு. அதை நாங்கள் கேமராவில் எடுக்க ட்ரை பண்ணோம், ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுது. இந்த போட்டிங் ட்ராவல் வந்து எங்களுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு கைஸ். அந்த 1/2 hour வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, இருந்திருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே வந்துருந்துருப்போம். நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறீங்களோ போட்டிங் போகிறீங்களோ, ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போட்டிங் போகிற இடத்துல மட்டும் ஒரே ஒரு கடை இருக்குது, அதுக்கப்புறம் ஐலாண்ட் பீச்லலாம் ஒரு கடை கூட கிடையாது. அந்த 1300 நாங்கள் போட்டிங்க்கு கொடுத்தோமே தவிர அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த செலவும் இல்லை கைஸ். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாப்பாடுனா நமக்கு எந்த செலவுமே இல்லை. நீங்கள் அங்கே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். மற்றபடி அந்த 1300 ப்ளஸ் உங்களோட ட்ராவல், நீங்கள் வீட்டிலேருந்து வர பைக்லேயோ கார்லேயோ வரீங்க இல்லையா, அந்த ட்ராவல் சேர்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 ஆகும், அவ்வளோதான். அதுவும் அவ்வளோலாம் வந்து ஆகாது, நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் ஆகும். நாங்கள் ஈவினிங் டைமில் போனனால சன் செட் ஆகிற ரிஃப்ளெக்ஷன், அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த தண்ணியில் பட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போட்டு ஏறும்போதே மணி 5. அப்பயே நாங்கள் அந்த அண்ணா கிட்ட கேட்டோம், என்னன்னா 5 மணி ஆகுது, அந்த ஐலாண்ட் பீச் கிட்ட ரீச் ஆகும்போது இருட்டிடுச்சுன்னா நாங்கள் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். இல்லை 1/2 hour ரீச் ஆயிடலாம், நீங்கள் 1/2 hour என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம மார்னிங்கே வந்திருந்தோம்னா ஃபுல் டே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் வெயில் கொளுத்தும், கொடையை வச்சுட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்கும், எங்கேயும் நிழல் கூட இல்லை, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஈவினிங் வந்தது ஜாலி தான், பட் ஒன்லி 1/2 hour தான் எங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ண அந்த 1/2 hour அந்த போட்டிங் ஓட்டிட்டு வந்த அண்ணா வந்து எங்கள் கூடவே தான் இருந்தார். அது சேஃப்டிக்கும் சொல்லலாம், ப்ளஸ் வந்து அவர் போட் எடுத்துகிட்டு எங்களை கூட்டிகிட்டு தானே போகணும், அதனால அவர் அங்கேயே இருக்கார். நமக்கு சேஃப்டிக்கு ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலும் அவர் கூட தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், டைம் முடிஞ்சிடுச்சு இருட்டிடுச்சுன்னா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே படுத்துக்கிட்டார். What do you think about this food ride? அந்த போட் சத்தத்துல என்னால எதுவுமே பேசவே முடியல. ரொம்ப சும்மா இருக்க பாய் சொல்லிட்டு பாப்பா வீட்டுக்கு தானே போற. மூச்சு வாங்குது. அவரும் நம்ம கூட வருவாராம், தனியா விட்டு போக மாட்டேன், கூடவே இருப்பாங்க போற வரைக்கும். இந்த பீச்சுக்கு போய் என்ன கேட்போம் வந்து. பீச்சுக்கு போன உடனே நான் செம்மையாக ஆட்ட போட ஆரம்பிச்சிட்டேன். மச்சிக்கு வந்து பீச்சுனா அலர்ஜி, தண்ணி இல்லாமல் விளையாட மாட்டார், அதனால வரவே இல்லை. பாப்பா ஒரு பக்கம் மண்ணில் விளையாடுறதுக்கு ஓரமாக உட்காந்துருச்சு. நான் ரொம்ப நேரம் ஆட்ட போட்டுட்டு இருந்தேன். அந்த 1/2 hour நான் தண்ணியில் ஜாலியாக ஆட்ட போட்டுகிட்டே இருந்தேன்.
என்ன ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி ஒரு லுக்கு கைஸ், செம்மையாக இருந்தது. ஏன்னா மற்ற ஃபேமிலி யாருமே அந்த டைமில் வரல. நாங்கள் போகும்போது நாங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு போட்டில் போயிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்த ஒரு போட்டு ரிட்டர்ன் போயிடுச்சு. ஸோ யாருமே இல்லாதனால அந்த டைம் சூப்பர் டைமாக எங்களுக்கு அமைஞ்சது. யாருமே இல்லாத ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு ஃபேமிலி வந்தாங்க. பட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்க போயிட்டாங்க. ஏன்னா இருட்டிடுச்சின்னு சொல்லி அவங்க வந்து உடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த போட்டிங் அண்ணா வந்துருங்க தயவு செஞ்சு டைம் ஆயிடுச்சுன்னு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இங்கே வரும்போது ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் வந்தோம். நம்ம என்னத்தை பெருசாக என்ஜாய் பண்ணிட போகிறோம், இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சோம். என்ன கடலாம் எதுவும் கிடையாது. பட் ப்ரைவேட் பீச் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து இங்கே சரக்கு பாட்டெல்லாம் நிறைய கிடக்கு, அதனால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் சொன்னாங்க. பட் நம்ம கூடவே அந்த போட்டிங் பர்சன் வரனால நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் தைரியம் இருக்கவங்க வரலாம். நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி த்ரில்லிங்கான வேலைலாம் சரி நிறைய பார்ப்போம். எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் போகிறீங்க, ஆள் இல்லாத டைமில் போகிறீங்க, அதுவும் பழவேற்காடு பீச்சா, ஐயோ போகக்கூடாது. நாங்கள் எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் எப்போ பார்க்குறது கைஸ், அதனால கிளம்பி வந்துட்டோம். பட் நான் என்னோடய எக்ஸைட்மெண்ட் லெவல் இப்படி இருந்துச்சு லோவாக, இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பீச்சில் விளையாடினேன். இன்றைக்கி நான் கம்மி தான், ரொம்ப இல்லை, பட் நான் விளையாடினேன். ஏன்னா மெரினா பீச்சுக்கு போய் விளையாட மாட்டேன், சும்மா உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நான் விளையாடி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். சாப்பிட்ட சாலாக பீச்சு 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 எனக்கு பீச்சுனா ரொம்ப பிடிக்கும். 1/2 hour தான் டைமிங் சொன்னாங்க கைஸ். இப்போ நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறேன். நான் ஆட்டம் போட்டேன், என் பொண்ணு ஆட்டம் போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணு வந்து பீச் தண்ணில் கால் நினச்சிருக்கு. மெரினால் நினச்சா, பட் நைட் டைம்லாம் அது பெருசாக தெரியல. இங்கே நல்லா ஜாலியாக விளையாடினேன் நானும். மச்சி வந்து யூஸ்வலாக நான் இறக்க மாட்டேன், பயம், பீச்சுனா தண்ணினா பயம், அதனால வரல. நான் நல்லா ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டப்பா, ஹாப்பியாக. யாருமே இல்லாமல் யூஸ்வலாக அந்த பீச்சிங்கில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா, நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். இது ப்ரைவேட்டாக இருக்கனால ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுது. உங்களுக்கும் என்ன மாதிரியே பீச் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு இந்த பீச்சுக்கு போகிற ரூட் சம்மந்தமாகவோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.